வெல்கம் டு ராஜா ஸ்போக்கன் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10 தமிழ் சென்டென்சஸ்க்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சென்டென்சஸுமே யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ். அது என்னென்ன சென்டென்ஸ் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம். ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி கோழையாக இருக்காதே அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு டோன்ட் பி எ கவர்ட் என்ற இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி அப்படின்னா இருக்காதேன்னு அர்த்தம். அ கவர்டு அப்படின்னா கோழையாகன்னு அர்த்தம். டோன்ட் பி எ கவர்டு. கண்மூடித்தனமாக செயல்படாதே. இந்த சென்டென்ஸுமே அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கண்மூடித்தனமாக செயல்படாதேன்னு சொல்லணும்னா டோன்ட் ஆக்ட் பிளைண்ட்லி அப்படின்னு சொல்லுங்கள். டோன்ட் ஆக்ட் பிளைண்ட்லி. டோன்ட் ஆக்ட் அப்படின்னா செயல்படாதேன்னு அர்த்தம். பிளைண்ட்லி அப்படிங்கிறதுக்கு கண்மூடித்தனமாகன்னு அர்த்தம். டோன்ட் ஆக்ட் பிளைண்ட்லி. அவர் குறுகிய எண்ணம் கொண்டவர். இதை ஹீ இஸ் நேரோ மைண்டட் அப்படின்னு சொல்லலாம். ஹீ இஸ் நேரோ மைண்டட். குறுகிய எண்ணம் கொண்டவர்னு சொன்னாலும் சரி, அல்லது குறுகிய மனம் படைத்தவர் அப்படின்னு சொல்கிறதுக்குமே நேரோ மைண்டட் என்பதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹீ இஸ் நேரோ மைண்டட். நீ ஆள பிறந்தவன். இந்த சென்டென்ஸை யூ ஆர் பார்ன் டு ரூல் அப்படின்னு சொல்லுங்கள். யூ ஆர் பார்ன் டு ரூல். யூ ஆர் பார்ன் அப்படின்னா நீ பிறந்தவன் அர்த்தம். ஆளன்னு சொல்கிறதுக்கு டு ரூல். யூ ஆர் பார்ன் டு ரூல். பொய் சத்தியம் செய்யாதே. ஹவு கேன் வி சே திஸ் இன் இங்கிலீஷ்? வி கேன் சிம்ப்ளி சே டோன்ட் ஸ்வியர் ஃபால்ஸ்லி. டோன்ட் ஸ்வியர் ஃபால்ஸ்லி. அவர்களுடைய சுயரூபம் எனக்கு தெரியும். இதை ஐ நோ தேர் ட்ரூ கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ நோனா எனக்கு தெரியும்னு அர்த்தம். அவர்களுடைய சுயரூபம்னு சொல்கிறதுக்கு தேர் ட்ரூ கலர்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே ட்ரூ கலர்ஸ் அப்படிங்கிறதுக்கு டைரெக்டாக மீனிங் எடுக்கக்கூடாது. இட் ஹாஸ் அன் இன்னர் மீனிங். ஆக்சுவலி திஸ் இஸ் அன் இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷன். ஓகே, ஐ நோ தேர் ட்ரூ கலர்ஸ் அப்படின்னா அவர்களுடைய சுயரூபம் எனக்கு தெரியும். இந்த சென்டென்ஸை கொஞ்சம் கவனிங்க. இது மிகவும் பயனுள்ள ஒரு சென்டென்ஸ். இதை ஏன் அப்படி சொல்கிறேங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன டிரான்ஸ்லேஷன்னு பார்த்துருவோம். என்னை கெஞ்ச வைக்காதேன்னு சொல்லணும்னா டோன்ட் மேக் மீ ப்ளீட் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் மேக் மீ அப்படின்னா என்னை வைக்காதேன்னு அர்த்தம். ப்ளீடுனா கெஞ்சன்னு அர்த்தம். ஓகே, இப்போது இது ஏன் யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ்னு பார்த்துருவோம். இந்த ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். டோன்ட் மேக் மீ அப்படின்னா வைக்காதேன்னு அர்த்தம். இப்போ என்ன அழ வைக்காதே அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் மேக் மீ அப்படிங்கிறத சொல்லிட்டு க்ரை அப்படின்னு சொன்னீங்கன்னா மீனிங் மாறும். டோன்ட் மேக் மீ க்ரை அப்படின்னா என்னை அழ வைக்காதேன்னு அர்த்தம். அந்த குழந்தைய கஷ்டப்பட வைக்காத. எப்படி சொல்லலாம்? டோன்ட் மேக் த சைல்டு ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லலாம். இதை மாதிரி நிறைய சென்டென்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். டோன்ட் மேக் மீ அல்லது டோன்ட் மேக் ஹிம் அல்லது டோன்ட் மேக் தம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெர்பு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய மீனிங் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, தமிழில் அடிக்கடி சொன்ன வார்த்தையை காப்பாற்று அப்படிங்கிற இந்த சென்டென்ஸை நாம் பயன்படுத்துவோம். ஹவு டு டிரான்ஸ்லேட் திஸ் இன் இங்கிலீஷ்? இங்கே பாருங்கள், கீப் யுவர் வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். கீப் யுவர் வேர்ட். ப்ளீஸ் லுக் அட் திஸ் சென்டென்ஸ். அவரை அநியாயமாக கொன்றுவிட்டனர். இதை தே ஹவ் கில்ட் ஹிம் அன்ஜஸ்ட்லி அப்படின்னு சொல்லுங்கள். தே ஹவ் கில்ட் ஹிம் அன்ஜஸ்ட்லி. தே ஹவ் கில்ட் ஹிம் அப்படின்னா அவரை கொன்றுவிட்டனர்னு அர்த்தம். அநியாயமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு அன்ஜஸ்ட்லி என்ற இந்த adverb-ஐ யூஸ் பண்ணிக்கோங்க. தே ஹவ் கில்ட் ஹிம் அன்ஜஸ்ட்லி. திஸ் இஸ் வாட் த லாஸ்ட் சென்டென்ஸ் இன் திஸ் வீடியோ. மனசாட்சி இல்லாமல் பேசாதே. எப்படி சொல்லலாம்? கவனிங்க. டோன்ட் ஸ்பீக் வித்தவுட் கான்சென்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். டோன்ட் ஸ்பீக் அப்படின்னா பேசாதேன்னு அர்த்தம். மனசாட்சி இல்லாமல்னு சொல்கிறதுக்கு வித்தவுட் கான்சென்ஸ். ஓகே, டோன்ட் ஸ்பீக் வித்தவுட் கான்சென்ஸ். That's it. I hope this video is going to be very useful to improve your spoken English. If it is really useful, please like and subscribe our channel. Thank you.